இன்றைக்கி நம்ம எப்படி மைன்கிராஃப்டில் ஷேடர்ஸ் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஷேடர்ஸ் மாட்ஃபேர் மைன்கிராஃப்ட்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ரியலிஸ்டிக் ஷேடர்னு வருதா, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு இப்படி தான் மக்கள் இருக்கும். அல்ட்ரா மெரின் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஷேடர், அது போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேடர், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச ஷேடரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெண்டர் ட்ராகன் போட்டு பார்க்கலாமா? நான் இப்போ ரெண்டர் ட்ராகன் போட்டு பார்க்கலான்றீங்க. அதுதான் கொஞ்சம் ஃபேமஸான ஷேடர். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கேலக்ஸி ஷேடர். ரெண்டர் ட்ராகன் சர்ச் பண்ணுவோமா? இங்கே இருக்க ரெண்டர் ட்ராகன் இதெல்லாம் ஃபேக் மக்களே. இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுலாம் மொபைலில் ரன் ஆகாது. இன்ஸ்டால் டவுன்லோட் ஆனால் ஆட் வரும். ஆடிலேருந்து எக்ஸிட் ஆகலாம் ஈஸியாக. ஆட்லேருந்து வெளியே வந்துக்கோங்க. இது வேறு எக்ஸிட் ஆகுடா. ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டா. ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்டால். ஓப்பன் வித் மைன்கிராஃப்ட் கொடுத்துக்கோங்க. இப்படி மைன்கிராஃப்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இம்போர்ட் ஸ்டார்டடுன்னு வரும். அதுவரை தான் இன்ஸ்டால்டா. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை கேலக்ஸி ஷேடர். அதுதான் இப்போ இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்னா, உங்களுக்கு நார்மலாக செட்டிங்ஸ் பண்ணிடுங்க. என்கிட்ட இருந்து எல்லா ரிசோர்ஸ் பாக்ஸையும் நான் டிசேபிள் பண்ணிட்டு வந்துட்டேன் மக்களே. இப்போ செட்டிங்ஸ் போகணும், ஓகேவா? இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிருச்சா? செட்டிங்ஸ் போய்ட்டு கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். குளோபல் ரிசோர்ஸஸ் மை பேக்ஸுக்கு போங்க. நான் இது ஏகப்பட்ட பேக் போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு இது வந்துருக்கும், ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் எனக்கு அல்ட்ரா மெரினும் பிடிக்குங்கிறதுனால அதுவும் போட்டுக்கிறேன். நீங்கள் 2 காம்போவாக போட்டுக்கலாம். செட்டிங்ஸ்லேருந்து மேலே இருக்க அந்த பட்டனை கொடுத்து எக்ஸிட் ஆகணும் மக்களே. பார்த்துக்கோங்க. ஷேடர் லோட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள். கேமுக்குள்ளே போகிறேன். இப்போ அல்ட்ரா மெரின் கூட வேணாம், நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். அந்த ஒரே ஷேடர் மட்டும் போட்டு பார்க்கலாமா? ரிசோர்ஸஸ் ஆக்டிவ் அல்ட்ரா மெரினை நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன் மக்களே. இப்போதைக்கு ஓஜி கிராஃபிக் பேக் நம்ம இப்போ பண்ணோமே ரெண்டர் ட்ராகன், அது மட்டும்தான் இருக்குது. இப்போ எக்ஸிட் ஆகிட்டா இன்டர்ஃபேஸ் நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் கேமுக்குள்ளே கிராஃபிக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஷேடருக்கு சேஞ்சும் ஒவ்வொரு ஷேடருக்கு சேஞ்ச் ஆகாது மக்களே. ட்ரை பண்ணி பார்ப்போமா? வாங்க. இது என்னோடய சர்வைவல் வேர்ல்டு. இதை நான் காமிச்சிருக்க மாட்டேன், மன்னிச்சிருங்க. இதை நான் ஓனாக விளாட்லான்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் வாட்டரோட டெக்ஸ்சர் அதெல்லாம் காமிக்கிறேன். அதுக்கெல்லாம் இதுதான் செட் ஆகும். கேலக்ஸி ஷேடரா? இது கேலக்ஸி ஷேடர் ஆக்டிவேட்டில் இருக்குமே. சரி, ஏதோ ஒன்று அதுலேருந்து அந்த ஷேடரும் இதில் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் மக்களே. அதாவது மொத்த கேமுக்குமே ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். கேலக்ஸி ஷேடர் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அல்ட்ரா மெரின் ஆக்டிவேட் ஆகிருக்கு, இது ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ பார்ப்போமா நம்மளோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு? மக்களே, கேம் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, கிராஸ்லாம் நார்மலாக இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு வாட்டர் வருது காமிக்கிறேங்க. இதுதான் நான் என்னோடய சாம்ராஜ்யம் என்று இப்படி கட்டி வச்சுருந்தேன் மக்களே. எங்கே உள்ள கண்டமேனிக்கு கிராஃப்ட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இப்போ அங்கங்கே இங்கே இருக்க பாருங்கள். வாட்டரோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகிருக்க தெரியுதா? ஃபயரோட டெக்ஸ்சரும் சேஞ்ச் ஆகிருக்கும். இருங்க, இதோ அங்கேயே பார்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். வில்லேஜ் எரியுன்னு பார்த்தா எரியவே மாட்டேங்குது. ஏன்னா ஸ்ப்ரெட்டு ஃபயர் ஆஃப்ல வச்சுருந்தேன் மக்களே, அதே எரிய மாட்டேங்குது. இப்போ ஃபயரோட டெக்ஸ்சரும் சேஞ்ச் ஆகிருக்க தெரியுதா? அந்த மாதிரி தான் மக்களே சேஞ்ச் ஆகிருக்கு. மேலே இருக்க ஹார்ட்டு எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கா? இப்படி தான் ஷேடர் போடணும். தெரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? தன்யவாத். பாய் மக்களே, பாய்.